ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சிறு கம்பி பதம் வந்துருச்சு. பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கட்டிப்படாமல் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் சர்க்கரையும் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்னா 1 கப் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாத்திரத்தில் இப்படி ஒட்டாமல் வரணும். நம்ம திருப்பினா அதே மாதிரிக்கு வரணும். அதளவு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி இல்லைன்னா நெய் எதனா ஒன்று தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நம்ம இப்போ பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டாச்சு. கடலை மாவு பருப்பி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.